இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அன்பு பயத்தை புறம்பே தள்ளுற அளவுக்கு வல்லமை உடையதாக இருக்கும்? அன்புங்கிறது ரொம்ப சாந்தமான குணமாயிற்றே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு கோழி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பொதுவாக ரொம்ப சாதுவான பறவை. ஆனால் அது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னா யாரையுமே பக்கத்தில் விடாது. நம்ம போனால் கூட நம்மளை கொத்துறதுக்கு தான் வரும். பாம்பு போனால் கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தைரியமாக எதிர்த்து நிற்கும். அந்த கோழியுடைய பயத்தை எது புறம்பே தள்ளுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு புரியும். என்ன அப்படின்னா, குஞ்சுகள் மீது அந்த கோழி கொண்ட அன்பு. இந்த அன்பு தான் அந்த பயத்தை புறம்பே தள்ளுச்சு. அப்போ உங்களை சூழ்ந்திருக்கிற பயம் எதுவானாலும், அது பெரிய நோயா இருக்கலாம், ஏகப்பட்ட கடனா இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் விரட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உங்களை முந்தி அன்பு செய்த தேவனின் அன்பை புரிந்து கொள்வது மட்டும்தான் அந்த வழி. நம்ம பரிசுத்தமாகவே வாழவே முடியாதா? திரும்ப திரும்ப பாவத்திலேயே விழ வேண்டியது இருக்கே. கடன் நம்மளை மூழ்கடிச்சிடுமா? நம்ம குடும்பம் என்ன ஆகும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இவை எல்லாமே இயேசுப்பாவை நம்ம நெருங்கும் போது, அவரை நேசிக்க நேசிக்க நம்மளை விட்டு இந்த எல்லா பயங்களும் விலகி போயிடும். அவர் மேல நம்ம கொண்டிருக்கிற அன்புல, அவர் நம்ம மேல கொண்டிருக்கிற அன்புல இந்த பயம் அப்படிங்கிற விஷயமே நம்ம வாழ்க்கையில இல்லாம போயிடும். எப்படி அம்மா கோழி சீறி பாஞ்சி அந்த குஞ்சுகளுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த குஞ்சுகளை பாதுகாக்கும் போது பின்னாடி இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு பயமே இல்லையோ, அதே மாதிரி உங்க முன்னாடி ஏசப்பா நிற்கும் போது, ஏசப்பா அவ்வளோ பெரிய சர்வ வல்லவரா உங்க முன்னாடி நிற்கும் போது, பின்னாடி மறைஞ்சிருக்கிற நீங்க எதற்காகவும் பயப்பட தேவையே இல்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி இயேசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை நம்பி ஒருவரை கூட நீங்கள் வெறுமையை அனுப்பலப்பா. அமேன். உண்மை நம்பி அப்பா ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அப்பா உண்மை நோக்கி மண்டாடுகிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, எங்களை நேசிக்கிறீங்க ஏசப்பா, எங்களை முந்தி அன்பு செஞ்சீங்க ஏசப்பா. பாவிகளாய் நாங்கள் இருக்கும்போதே சிலுவையில் எங்களுக்காக அப்பா எங்கள் முன்னாடி நின்று அத்தனை அடிகளும் வாங்கினீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. அத்தனை அடிகளை வாங்கினீங்க ஏசப்பா. நாங்கள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்கள் அப்பா ஐஸ்வர்யனாக இருக்கணுங்கிறதுக்காக, நாங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக அப்பா எத்தனை அடிகள் நீங்கள் வாங்கினீங்க ஏசப்பா. எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து அப்பா மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கீங்கப்பா. இத்தனை பெரிய அன்பு இருக்கும்போது நாங்கள் எதற்கு பயப்படணும் ஏசப்பா? அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எதை பார்த்து பயப்படணும் ஏசப்பா? என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்தில் இருக்கிற பயம் எல்லாம் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. அம்மேன். என்ன செய்யறது? ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பயம். எப்போ பார்த்தாலும் எதையாவது நினைச்சு பயந்துக்கிட்டே நாளைக்கு என்ன ஆகும், நாளை கழிச்சு என்ன ஆகும், இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது, இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைகளுக்கு இதுவாயிருமோ அதுவாயிருமோ, ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல இவங்க கூப்பிட்டாங்கன்னா, இந்த வேலையை தந்தாங்கன்னா நம்ம எப்படி செய்ய போகிறோம், இந்த பொறுப்பை நம்ம எப்படி திறமையாக முடிக்க போகிறோம், ஏதாவது ஒன்று நினச்சி 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 பயந்துட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு
ஸ்தோத்திரம் ஏசப்பா. இருதயம் முழுவதும் அப்பா உங்களுடைய அன்பினால் வரக்கூடிய சமாதானம் நிரம்பணும்ப்பா. ஆமென். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடி நீங்க இருக்கீங்க ஏசப்பா. தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க நிக்கிற கோழி மாதிரி எங்க முன்னாடி அப்பா உங்களை நம்பி, அப்பா உங்களை நம்பி அடைக்கலமா வந்திருக்கிற எங்களுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க ஏசப்பா. உங்களை தாண்டி தான்ப்பா எங்களை எதுவும் தொட முடியும். உங்க கரங்கள்ல இருந்து எங்களை யாரும் பறிச்சு கொள்ள முடியாதுப்பா. ஆமென். எதையும் நாங்க தனியா ஃபேஸ் பண்ணலப்பா. எங்க முன்னாடி நீங்க இருக்கீங்க. உங்களுடைய சிறகுகளின் நிழலில் தான்ப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க. ஆமென். எங்களுக்கு முன்னாடி நீங்க போறீங்கப்பா. கொண்டலானவைகள் அத்தனையும் செவ்வையாக்குறீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்க பேசுறீங்க, எங்களுக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்க. எங்க காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. எங்களுக்கு வெற்றியை தர்றீங்க ஏசப்பா. ஒரு வெற்றியான வாழ்க்கையை தான்ப்பா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தோற்றுவோமோ வெற்றி பெற்றுவோமோங்கிற சந்தேகம் இல்லை ஏசப்பா. எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்க வெற்றி சிறந்துட்டீங்க. அதை தான்ப்பா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இனி நாங்க தோக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஏசப்பா. யாரிடமும் எந்த மனிதனிடமும் எதுகிட்டையும் நாங்க தோக்க முடியாதுப்பா. எங்களுக்கு வெற்றியை நீங்க தந்திருக்கீங்கப்பா. தோல்வியை குறித்து எங்களுக்கு வருகிற அத்தனை பயமும் எங்களை விட்டு நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஸ்தோத்திரமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் அத்தனை பயங்களும் இப்பொழுது நீக்கப்படுவதாக. எதை குறிச்சேனும் அந்த பிள்ளைகள் பயப்படக்கூடாதுப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உடைய சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் இந்த பிள்ளைகளின் இருதயங்களை நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.